சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய வடபகுதியில் நீண்ட அபிவிருத்தி கூட்டங்கள் எல்லாமே நடந்து கொள்கிறது. ஏன் இந்த கூட்டங்களில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை அழைப்பதில்லை அப்படின்றது என்னோட பார்வையில் என்னுடைய கருத்துக்களை நான் இங்கே முன்வைக்கிறேன். நீங்கள் நான் சொல்கின்ற கருத்துக்கள் ஒத்து போகிறதா இல்லையா, அல்லது உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஏன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை இந்த அபிவிருத்தி கூட்டங்களில் கூப்பிடுறதில்லை அப்படின்றத பற்றிய கருத்துக்களை கொமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரை இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்வது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஏதாவது வழியில் பிரயோசனமாக இருக்கும், அல்லது யாராவது இது சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். முடிஞ்ச வரை ஷேர் பண்ணி ஆதரவு தாங்க. நான் உங்கள் தோழன் ரதன். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒவ்வொரு அபிவிருத்தி கூட்டங்கள் எங்களுடைய வடபகுதியில் இடம்பெறுகிறது. குறிப்பாக இந்த டிசிசி கூட்டங்கள் இடம்பெறுகின்ற பொழுது கூட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அந்த கூட்டத்தொடரில் பங்கேற்க கூடாது என்பதற்காக அவருடைய வழக்கு திகதிகள் எப்போ இருக்கிறதோ அந்த திகதிகளை பார்த்து அந்த திகதிகளின் அடிப்படையில் தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வரக்கூடாது என்பதற்காக இந்த டிசிசி கூட்டங்களை திட்டமிடுகிறார்கள். திகதி திட்டமிடப்படுகிறது. இந்த திகதி திட்டமிடல் சம்பந்தமாக டாக்டர் ஏற்கனவே சொல்லுகிறார், தான் பல தடவைகள் இது சம்பந்தமாக இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களை ஒழுங்கு செய்பவர்களிடம் தான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வழக்கு திகதிகள் பார்த்து என்னிடம் முதலே கேளுங்க, என்னென்ன திகதிகளில் வழக்கு இருக்கா இல்லையா, நீங்கள் வருவீங்களான்னு கேட்டு நீங்கள் இந்த டிசிசி கூட்டங்களை ஒழுங்கு செய்யுங்க அப்படின்ற பொழுது அங்கே தென்னகிடம் யாருமே எதுவுமே கேட்பதில்லை. தாங்கள் நினைச்ச மாதிரி இந்த டிசிசி கூட்டங்களோட திகதிகளை திட்டமிடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தன்னிடம் கேட்காமல் எங்கெங்கே என்னென்ன வழக்குகள் இருக்குது அப்படி என்று சொல்லி இந்த வழக்குகளுடைய திகதிகளை பார்த்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய வழக்கு திகதிகளை பார்த்து டிசிசி கூட்டங்கள் திட்டமிடப்படுகிறது அப்படின்றது டாக்டர் சொல்லப்பட்ட கருத்து. ஆனால் அநேகமான டிசிசி கூட்டங்களில் டாக்டர் இல்லையென்றா அவர் எங்கேயாவது ஒரு வழக்கில் இருப்பார். நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வழக்கு இல்லையென்று சொன்னால் டிசிசி கூட்டங்களில் இருப்பார். டிசிசி கூட்டங்களில் வந்தால் நிறைய மக்களினுடைய பிரச்சனைகள் வெளியில் வரும். நிறைய படித்தவர்களுடைய பிரச்சனைகள், இந்த தொண்டர் ஆசிரியர்களோட பிரச்சனை, அபிவிருத்தி உத்தியோகர்களோட பிரச்சனை, இந்த வைத்திய தொண்டர்களுடைய பிரச்சனை, இப்படி இவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வெளியில் வரும். அதுக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த டிசிசி கூட்டங்களில் நிச்சயமாக இருக்கணும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய நேரங்களில் டாக்டர் நீங்கள் வரலை அப்படின்னு சொல்லி நாங்கள் கவலையாக இருக்கிறோம், நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம், நீங்கள் ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் டாக்டர்கிட்ட கொமெண்டுகளில் நீங்கள் வாசிக்கலாம். அப்படித்தான் இந்த டிசிசி கூட்டங்கள் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது மாறி மாறி ஒவ்வொரு அபிவிருத்தி கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி சம்பந்தமான அபிவிருத்தி கூட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லி செய்தியில் காணக்கூடியதாக இருக்கிறது. மீனவர் சம்பந்தமான அபிவிருத்தி கூட்டங்கள் நடந்துக்கிறதாக சொல்லப்படுறது. அண்மையில் மீனவர் சம்பந்தமான ஒரு டிசிசி கூட்டம், அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்று நடந்தது. இப்படி ஒவ்வொரு கூட்டங்களும் நடக்கின்ற பொழுது இந்த கூட்டங்களில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அழைக்கப்படுவதில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளும் தரப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரஜீவனா இருக்கலாம், டாக்டர் பவானந்த ராஜாவாக இருக்கலாம், அல்லது இளங்குமரனாக இருக்கலாம், அல்லது அமைச்சர் என்ன பேர் சந்திரசேகரனாக இருக்கலாம். இவர்கள் இந்த 4 மட்டுமே இருப்பார்கள். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அழைப்புகள் அல்லது அவர்களும் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களில் தேவை அப்படி என்று சொல்லி அவர்கள் அழைப்பது இல்லை அப்படின்றது மிக வேதனையான விஷயம். அதில் டாக்டரை பொறுத்தவரையில் டாக்டர் எந்த விதமான அபிவிருத்தியாக இருந்தாலும் அவருக்கு அழைப்பிதழ் கொடுத்தால் வர சொல்லி சொன்னால் நிச்சயமாக அவர் அடித்தட்டு மக்களுக்கான பிரச்சனைகள் சொன்னால் அந்த இடத்துல உடனடியாக பிரசன்னமாகி இருப்பார். அதில் அவர் மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டார். இவர்கள் கூப்பிடுவதில்லை. காரணம் என்னன்னு சொன்னால் டாக்டர் கேள்வி கேட்டுடுவாரோ, இந்த கேள்விகளுக்கு இங்கே பதில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை இங்கே யாருமே கூப்பிடுவதில்லை. கூப்பிட்டா அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக இவர் குரல் கொடுக்கின்ற பொழுது இவருடைய வாக்கு வங்கி வீதம் கூடிடும், இவருக்கான மக்களுடைய நன்மதிப்பு கூடிவிடும், அங்கே இருக்கின்ற ஆளும் தரப்பினுடைய ஆதரவுகள் குறைஞ்சிவிடும், பொய்கள் வெளியில் வந்துவிடும், என்னென்ன பொய்கள் சொல்கிறார்கள் அப்படின்றது வெளியில் வந்துவிடும். இப்படி நிறைய விஷயங்களின் காரணமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை இந்த நிறைய இடங்களில் நிறைய இந்த அபிவிருத்தி கூட்டங்களில் கூப்பிடுவதில்லை. ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை கூப்பிட்டு வழக்கு இல்லாமல் ஒரு இடத்தை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பிரசன்னமாக இருந்தால் பிரசன்னமாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு அங்கே தன்னால் முடிஞ்ச வர எவ்வளவுக்கு மக்களினுடைய பிரச்சனைகளை அடிபட்டு குத்துப்பட்டு என்னவாவது செய்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை
கண்டுபிடிப்பது அல்லது அதுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக போராடுவார். அண்மையில் கூட இந்த தெல்லிப்பட வைத்தியசாலை, அதே மாதிரி நீங்கள் யாழ்ப்பாண டிசிசி கூட்டங்களில் பார்க்கலாம். அதே மாதிரி தெல்லிப்பட சண்டிலிப்ப டிசிசி கூட்டங்கள், சாவகச்சேரி பருத்துத்துறை டிசிசி கூட்டங்களை வந்து அடித்தட்ட மக்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பதற்காக குறை தீர்ப்பதற்காக டாக்டர் போராடுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை ஒரு சபையில் வந்து அவர் பேசுவதற்கான அதிகாரம் இருக்கிறது, அது அவரால் பேச முடிகிறது என்று சொன்னால், இங்கே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை இங்கே கூப்பிடலை அப்படின்ற பொழுது இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளும். இதில் இன்னும் ஒரு விஷயம், இந்த வண்டு முருகன் சரி வண்டு முருகன் அப்படி அவருடைய கதையை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சரி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டு முருகன் அவர் என்ன சொல்கிறாருன்றே தெரியல. அவர் தான் நினைச்ச மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறார். சரி, அவர்கிட்ட பிரச்சனையை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்படியே இருக்கின்ற பொழுது அதை தாண்டி இன்றைக்கு வந்து இன்னொரு வீடியோ வந்து பார்க்கக்கூடிய வந்தது அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள். அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் இந்த வடபகுதியில் இருக்கிற இந்த இராணுவ வைத்தியசாலை, பலாவில் இருக்கிற இராணுவ வைத்தியசாலை சம்பந்தமான கருத்துக்களை வந்து சொல்கின்ற போல, தாங்கள் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறோம். விரைவில் வந்து இது சம்பந்தமாக இடிப்பதா, இதை வந்து தொடர்ந்து நடத்துவதா, இந்த காணிக்குரிய பெறுமதியை உரிமையாளர்கள் கொடுப்பதா சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இதை வந்து தொடர்ச்சியாக ஒரு பேசுபொருளாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் சொன்ன விஷயத்தை காணக்கூடிய இருக்குது. ஆனால் இந்த வைத்தியசாலை, தெல்லிப்படை வைத்தியசாலை அப்படின்றது நீங்கள் எல்லாருமே தெரியும். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அண்மையில் கூட ஒரு வீடியோவில் வெளியிட்டிருந்தார். சும்மா இருந்த நாலு மெரக்கட்டை போட்டு நின்ற கட்டிடம், நான் கூட அந்த பகுதியில் போயிருந்தேன். 4 மெரக்கட்டை போட்டு நின்ற கட்டிடம் இப்போ வந்து பெரிய ஒரு கட்டிடமாக உருமாறி இருக்கிற என்ற பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அதிவேகமாக அந்த கட்டடங்களை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள் இராணுவத்தினரும். சரி, அது அது அவர்களுடைய தேவைகளாக இருக்கிற இராணுவத்தினுடைய தேவைகளுக்காக அது வந்து இடம்பெறலாம். ஆனால் மக்களினுடைய பிரச்சனை அல்லது மக்கள் வந்து ஒரு தீர்வு வேண்டி நிற்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனைகளையும் வந்து பார்க்கணும். இலங்கையினுடைய போர் மௌனிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் தாண்டி போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மக்களுடைய காணிகளை சுவீகரிப்பது அல்லது வந்து இதை எடுத்துக்கொள்கின்ற பொழுது மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றதுக்கு வந்து யாருமே இல்லை. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த விஷயங்கள் கூட ஒவ்வொன்றாக பாராளுமன்றத்திலும் சரி பொது வழியிலும் சரி இது சம்பந்தமாக போலீசாரிடமோ இராணுவத்தினரிடமோ கடற்படையிடமோ வந்து நேரடியாக ஒவ்வொரு சபைகளையும் ஒரு டிசிசி கூட்டங்களையும் கேள்வி கேட்டு இதுக்கான தீர்வு என்ன, இதுக்கான நடைமுறை என்னன்றது எல்லாத்தையும் வந்து மக்களுக்காக மக்களுடைய பக்கமாக நின்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கான தீர்வுகளாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பல இடங்களில் குரல் கொடுத்திருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு. அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் சொல்கிற அந்த விஷயம் வந்து உண்மையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. அவர் வந்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் செய்கிறோம், எங்களால் இதை முடிச்சு தரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் இன்று வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ததாக இல்லை. அங்கங்கே வந்து ஒரு சின்ன வீதிகள் திறப்பார்கள் அல்லது அங்கங்கே சின்ன கோயில்களை கும்பிடுவதற்கு விடுவாங்க. இப்போ இதை வந்து மக்கள் கேட்கல. மக்கள் தங்களுடைய ஏக்கர் கணக்கான காணிகளை விட சொல்லி தான் கேட்குறாங்க. ஆனால் அமைச்சர் சந்திரசேகரன் தொடர்ச்சியாக இன்றைக்கு செய்கிறோம் நாளை செய்கிறோம்னு சொல்லி பிள்ளையாட்ட கல்யாணம் மாதிரி இது இப்படியே இழுபட்டு கொண்டு போகிறதே ஒழிய இதுக்கான தீர்வு இது வரைக்கும் இல்லை. இப்படியே இருக்கின்ற பொழுது இப்போ இன்றும் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அபிவிருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கில் விமல் ரத்நாயக் அவங்க குழுமம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல கூட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கான அழைப்பிதழ் இல்லை. என்ன காரணம்னு சொன்னால் அங்கேயும் அவர் வந்து கேள்விகள் கேட்பார், மக்கள் பக்கத்தில் இருந்து நியாயமான கருத்துக்கள் வைச்சா அவங்களிடமிருந்து பதில் வராது அப்படின்றத அதற்கான காரணமாகத்தான் இந்த விஷயங்கள் வந்து பார்க்கப்படுறது. அதனால தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இப்படிப்பட்ட அரசாங்கத்தினுடைய நிகழ்வுகளுக்கு வந்து அழைப்பிதழ்கள் கொடுக்கப்படுவதில்லை. அவருடைய அரசாங்க நிகழ்வுகள் என்றதையும் தாண்டி ஒவ்வொரு சின்ன அபிவிருத்தி கூட்டங்களாக இருக்கலாம், ஒவ்வொரு சின்ன தமிழ் மக்களினுடைய அடித்தட்டு மக்களினுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், அந்த இடங்களில் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அழைக்கப்படாமைக்கான காரணமாக நாம் பார்க்கறது இப்படித்தான். என்னென்னு சொன்னால் அங்கே வந்தால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கேட்குற கேள்விகளுக்கு இவர்களிடம் சரியான பதில் இல்லை. இவர்கள் வந்து மறுப்பதற்கு சொல்வார். அந்த இடத்துல டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா குறுக்கிடுவார். பிரச்சனையாகின்ற பொழுது அங்கே அவர்களுக்கு அவருடைய கட்சிக்கு சார்பானவர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து எதிராக கொடுப்பார்கள். இங்கே மக்கள் வந்து ஆறடிப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, தங்களுடைய வேலை நடந்தால் காணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இப்படி இருக்கின்ற நேரத்தில் இது என்னைக்குமே வந்து பிரச்சனையாக இருக்குமே வழியா இந்த பிரச்சனைகளை வந்து தீர்வுகள் கிடைக்காது அப்படின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள்
குரலால் உயர்த்துகின்ற பொழுது அல்லது உயர்த்தி பேசி இதுக்கு தீர்வெடுக்க முயற்சிக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அமைச்சரிடமோ ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடமோ இருந்து முருகல் நிலை உருவாகும். இதனால தான் அவருக்கான அழைப்புதல் கொடுக்கறதில்ல. கஷ்டமான ஒரு விஷயம்தான். நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களோட உடன்படுகிறது, நீங்கள் ஒத்து போறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.